வணக்கம். நான் பார்த்தேன் சமைத்தேன் அன்னபூர்ணி. இன்றைக்கி நான் இன்னொரு வகை தோசையை தான் காமிக்க போகிறேன். இது கோதுமை தோசை. இது வரைக்கும் நான் இந்த கோதுமை தோசை போடலை. இதுக்கு இந்த சின்ன கப்பு இருக்கு இல்லையா, இதால் ஒரு அரை கப்பு கோதுமை மாவு எடுத்துட்டுருக்கேன். அதுக்கப்புறம் அதில் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, ஒரு டேபிள் ஸ்பூன் சூஜி ரவை, அது எல்லாத்தையும் போட்டுருக்கேன். இதில் தண்ணி விட்டுட்டு நம்ம கரைச்சிக்கலாம், உப்பு போட்டுக்கலாம், பெருங்காயம் போட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக இங்கே பச்சை மிளகா ஒரு 1.5 பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் போட்டுட்டு கொஞ்சம் வெங்காயமும் போட்டுட்டு நான் கொஞ்சம் கேரட்டு தூவி வச்சுருக்கேன், அதை கொண்டு வரேன். அதையும் இதுவும் கூட போட்டு நம்ம நல்லா தண்ணியை விட்டு நல்லா நீர்க்கமாக, அதாவது நல்லா ஓடுற பருவத்தில் ரவை தோசைக்கெல்லாம் எப்படி நம்ம கரைப்போமோ அது மாதிரி கரைச்சிக்கலாம். முதல்ல நான் பண்ணிய ஃபஸ்ட்டு தோசை ரெடியாக எடுத்து இது மாதிரி தான் நல்லா முறைன்னு பண்ணணும். அந்த சேம் டைம் கொஞ்சம் மெல்லிசாக நம்ம நல்லா மாவை வீசி போடணும். அப்போ தான் அது ரவை தோசை மாதிரி நல்லா வரும் நம்மளுக்கு. இந்த மாவில் கூட நல்லா நான் சொன்ன மாதிரி தண்ணியாக கரைச்சிக்கணும். எனக்கு ஒரு 3 தோசை போகிறோம், அதனால் நான் கொஞ்சமாக கரைச்சிட்ருக்கேன். நல்லா நீர்க்க கரைச்சா தான் நம்மளால் இதை நல்லா வீசி போட முடியும். அடுத்தது நான் போட்டுட்டு காமிக்கிறேன். ஏன்னா போடும்போது என்னால் காட்ட முடியல, போட்டுட்டு நான் காமிக்கிறேன். இப்போ நான் 2வது தோசையை போட்டிருக்கேன். ஒரு கப்பால் தான் நான் மாவு எடுத்துகிட்டு போட்டேன். அப்போ தான் அது நம்மளுக்கு நல்லா வீசி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு, ஃபஸ்ட்டு தோசை நீங்கள் போட்டதுக்கப்புறம் அந்த தோசைக்கல்லை ஒரு டிஷ்யூ பேப்பர்லேயோ வேறு எதுலையோ வச்சு நல்லா தொடச்சி எடுத்துடணும். ஏன்னா அதில் கொஞ்சம் கருப்பாக இருக்கும். ஏன்னா நம்ம இது எல்லா இடத்துலையும் ஒன்றா வராது, ஒரு இடத்துல கொஞ்சம் திக்காக வரும் இல்லையா, அதனால நம்ம கொஞ்சம் வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணுறதுனால சிலது கொஞ்சம் ஜாஸ்தி ரோஸ்ட் ஆகிட்டு தான் அந்த கருப்பாக இருக்கிறது அதில் தங்கிடும். அது இதில் ஒட்டிக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால நம்ம அதை நல்லா தொடச்சி எடுத்துகிட்டு அடுத்த தோசையை போடணும். இது ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் இதை எடுத்துடலாம். இப்போ அடுத்து போட்ட தோசையை நான் திருப்பி போட்டுட்டு இது முள்ளமாக நம்ம எடுத்துடலாம். இதை நம்ம கொஞ்சம் கேஸை சின்னதாக்கின்ட்டு பார்த்து தான் போடணும், இல்லைன்னா இது கொஞ்சம் நடுவில் கிழிஞ்சு போயிடும். அதனால் ஜாகிரதையாக நம்ம பார்த்து எடுத்தோன்னா நம்மளுக்கு நல்ல டேஸ்டியான கிறிஸ்பியான தோசை கிடைக்கும். அடுத்ததான் நான் வாக்க போகிறது பெசரட் தோசை தான். இந்த பெசரட்டு தோசைக்கு நான் காத்தாலே அரைச்சி வச்சுருந்தேன். அதாவது இந்த பச்சை பயிறு இருக்கு இல்லையா, அதை ஒரு கிளாஸ் போட்டேன்னா 1 டேபிள் ஸ்பூன் அரிசியும் கொஞ்சம் ஜீரகமும் போட்டு பச்சை மிளகாயும் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். இதில் கொஞ்சம் வெங்காயமும் போட்டு கலந்துட்டேன். அப்புறம் உப்பும் பெருங்காயமும் கூட போட்டுட்டேன். இப்போ இதையும் வாத்துடுறேன். இங்கே 1 வாத்து வச்சுருக்கேன். இதை திருப்பி போட்டால் இதுவும் ஆகிடுது. இதை நம்ம கோதுமை தோசை ரவை தோசைக்கு கரைக்கிற மாதிரி ரொம்ப தண்ணியாக கரைக்க வேண்டாம். சாதாரண தோசை நம்ம வாக்குற மாதிரி எப்படி வாப்போமோ அது மாதிரி கரைச்சிட்டு இதை இந்த ஆப்பையிலையும் எடுத்து போட்டுடலாம். இது ரொம்ப ஈஸி தான். அதுவும் ஈஸி தான், ஆனால் கொஞ்சம் நம்ம பார்த்து பண்ணணும், இல்லைன்னா அது நடுவில் உடஞ்சி போயிடும். இது சாதாரணமாக நம்மளுக்கு நல்லாவே வந்துடும். சில பேர் இதுக்கு மேலேட அந்த வெங்காயத்தையும் பச்சை மிளகாயும் தூவி போடுவார். ஆனால் நான் அப்படி போடலை. அது அந்த நம்ம போட்ட தோசை கல்லுலேயே ஒட்டிண்டு சிலப்போ சரியாக வராது. அதனால நான் எல்லாத்தையும் கலக்கிட்டு போட்டுன்ட்டு அந்த அளவுக்கு தான் நான் எடுத்துட்டேன். ஏன்னா இதை கலக்கிட்டு நம்ம ஃப்ரிட்ஜிலலாம் வச்சாக்கா நல்லா இருக்காது வெங்காயத்தை. அதனால 3 தோசைக்கு தான் நான் கரைச்சிட்டுருக்கேன். இதையும் வாத்துடுறேன். இப்போ நம்ம எல்லா தோசையுமே ரெடி ஆகிடுத்து. இங்கே இந்த கோதுமை தோசை வச்சுருக்கேன். இது பெசரட் தோசை. இதுக்கு பீனட் சட்னி பண்ணியிருக்கேன். தாளிக்கல, நான் அன்றைக்கி ப்ளெயினாகவே பண்ணி கொடுத்துட்டு கொஞ்சம் தண்ணியாக பண்ணியிருக்கேன். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த தோசைக்கு நல்லா சூட்டபுளாக இருக்கும். வேணும்னா நீங்கள் இஞ்சி சட்னி கூட இந்த பெசரட் தோசைக்கு பண்ணி கொடுக்கலாம். நான் இந்த ஒரு சட்னியே போகிறோம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். இதுதான் இன்றைக்கி நான் டின்னருக்கு பண்ணினது. உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் மறுபடியும் நாளைக்கு ஏதாவது வீடியோ முடிஞ்சால் போடுறேன். தேங்க்யூ வெரி மச். குட் நைட்.